வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின்கட்டண உயர்வை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வலியுறுத்தி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற லாந்தர் விளக்கேந்தும் போராட்டம். பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி. பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. காரைக்கால் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஓசோன் தின கொண்டாட்டம். இளநிலை விமானப்படை பிரிவு NCC மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு பேரணி. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் அனைத்து மக்களையும் பாதிக்கும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் முழுமையாக மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவில் மின்கட்டணத்தை உயர்த்திய ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திங்கட்கிழமையன்று காலை அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவாக மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு, தமிழர் களம் தலைவர் அழகர், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் செயலாளர் ஜெகநாதன், அம்பேத்கர் தொண்டர் படை தலைவர் பாவாடை ராயன், மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம், மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன், இட ஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின இயக்க தலைவர் வீரமணி, ஏப்ரல் 14 இயக்க தலைவர் நித்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற லாந்தர் விளக்கேந்தும் போராட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜா தியேட்டர் சந்திப்பு அருகில் கையில் லாந்தர் விளக்கேந்தி போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு மனித உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். இதில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த வீரமோகன், தமிழர் களம் தலைவர் அழகர், மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும், புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என இந்த போராட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் கலந்து கொண்டவர்கள் கைகளில் லாந்தர் விளக்கை தூக்கி பிடித்தபடி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட தலைவர் ஜெய்துன் ஆப்தீன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அலுவலகத்திலிருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு வாகனங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு முழக்கங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர். பேரணியின் இறுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், போதைப் பொருட்கள் சமுதாயத்தை சீரழிப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் நாளைய சமுதாயம் சீர்கெடும் நிலை ஏற்படும் என்றும் இதனை அரசு உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிறைவாக காரைக்கால் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் நன்றி கூறினார். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் பரிவார மூர்த்திகளாக ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஆகிய சுவாமிகள்
பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகுதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரு எல்லையம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர். 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா என்பதால் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இதில் பங்கேற்றனர். முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள உழந்தை ஏரியின் மேல் அரும்பார்த்தபுரம் புறவழி சாலையை வேல்ராம்பட்டு பிரதான சாலையுடன் இணைக்கும் தார் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள உழந்தை ஏரியின் கிழக்கு கரையின் மேல் அரும்பார்த்தபுரம் புறவழி சாலை வேல்ராம்பட்டு பிரதான சாலையை இணைப்பதற்கு தார் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவானு, இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் மூர்த்தி நகரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, அதனைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் கலச புறப்பாடு மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் அவருக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் முகேசர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கண்ணன், பெருமாள், மூர்த்தி, ரமேஷ், சங்கர், சக்திவேல், காளிதாஸ், சுபாஷ், சர்மா மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மந்திரி நகரில் தனது சொந்த செலவில் தார் சாலை அமைத்து கொடுத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வஉசி நகரை அடுத்த மந்திரி நகர் பகுதியில் சாலை வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றும் இதனால் தங்களின் சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வாய்க்காலை சரி செய்து தர வேண்டும் என தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் புதியதாக தார் சாலை மற்றும் வாய்க்காலை கட்டி கொடுத்தார். இந்த புதிய சாலை மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை என்று மந்திரி நகர் பகுதியில் நடைபெற்றது. தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சாலையினையும் பெயர் பலகையும் திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கு வந்த நந்தா சரவணனுக்கு அப்பகுதி மக்கள் மேளதாளம் முழங்க மலர்கள் தூவி வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் சௌரிராஜன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழாவில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழா வில்லியனூரில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் மாடவீதியில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திமுக நிர்வாகி பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் திமுக நிர்வாகி சேகர் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். வில்லியனூர் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மையினர் பிரிவு அமைப்பாளர் ஹாலிப் அங்காளன், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், ஹரி மற்றும் திமுக கிளை செயலாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்ட பொறியாளர் தின விழாவில்
சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 2 தினங்களாக 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக கொண்டாடப்பட்டது. தேசிய அளவிலான இப்போட்டியில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி, மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கொங்கு பொறியியல் கல்லூரி, வேல்டெக் பல்கலைக்கழகம், டாக்டர் மகாலிங்கம் கல்லூரி போன்ற 50க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் 350க்கும் மேற்பட்டோர் செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். தேசிய அளவிலான இப்போட்டியில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனிதவள இணை மேலாளர் டெக் மகேந்திரா சென்னை அருண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் டாக்டர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் மேலாண் இயக்குநர் தனசேகரன் நிகழ்ச்சியில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர் நன்றி கூறினார். நேரு வீதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் பெண்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு பெற்றுள்ளது. அதன் அருகில் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் நிர்வாக இயக்குநர் மர்சியாஸ் வரவேற்புரையாற்ற வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளி தலைமை ஆசிரியர் அருண் தந்தை ஆல்வின் அன்பரசு அடிகளார், வினோபா நகர் புனித சூசையப்பர் ஆணைய பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார், புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் பங்கு தந்தை பிச்சைமுத்து அடிகளார் ஆகியோர் புதிய கிளையை திறந்து வைத்து ஆசீர்வாதம் செய்தனர். திறப்பு விழாவில் நேரு வீதி வியாபாரிகள் சங்க நிர்வாக உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் உரிமையாளர் சரளா மர்சியாஸ், ஜோசப் மர்சியாஸ், சப்னா மர்சியாஸ், அவினாஷ், சோபியா மர்சியாஸ் ஆகியோர் நிறைவாக நன்றி கூறினர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு பள்ளியில் கொண்டாடப்பட்ட ஓசோன் தினத்தை ஒட்டி பள்ளியின் இளநிலை விமானப்படை பிரிவு மாணவர்கள் ஓசோன் தின விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓசோன் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியினை பள்ளியின் துணை முதல்வர் ராமச்சந்திரன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாரி ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் காலை பேரவையில் ஓசோன் தினத்திற்கான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. பின்னர் பள்ளியின் இளநிலை விமானப்படை பிரிவு NCC மாணவர்கள் ஓசோன் தினத்திற்கான பேரணியை நடத்தினர். பேரணியை அனைத்து ஆசிரியர்கள் முன்னிலையில் பள்ளியின் துணை முதல்வரும் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் தொடங்கி வைத்தார். ஓசோன் படலத்தை எவ்வாறு பாதுகாப்பது, பாதிப்பை எவ்வாறு தடுப்பது போன்ற தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்கள் இட்டு பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் பேரணியாக சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை NCC 2ஆம் நிலை அதிகாரி பத்மநாபன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த கணேசன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ரோடியர்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நடைபெற்ற ஆன்மீக ஓவிய போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ரோடியர்பேட் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணவர்களுக்கான ஆன்மீக ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க மன அமைதிக்கான ஆன்மீக மைய நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் காலை 6:30 மணி அளவில் கணபதி ஹோமமும் நடைபெற்றது. விழாவில் மர்லீஸ் வரவேற்புரையாற்ற வழக்கறிஞர் வாசகன், அம்மா ஆறுமுகம் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனரும் சமூக சேவகருமான திருமதி எலிசபெத் ராணி, வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் கோபி, பிரபாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு வனிதா கண்ணன் மரக்கன்றுகளை வழங்கினார்.
ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கோபி நோட்டு புத்தகங்களை வழங்கினார். நிறைவாக ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தின் செயலாளர் செல்வகுமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஓவிய போட்டி நடுவர்களாக கன்யா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் நிறுவனர் திருமதி சுஜாதா மற்றும் புவனேஸ்வரி சம்பத் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தின் பொருளாளர் மகேஸ்வரன், நிர்வாக குழு, வளர்ச்சி குழு, இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கி பாராட்டினார். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பில் 40ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி மற்றும் தமிழ்தாய் அணி இறுதிப் போட்டியில் மோதியது. இதில் ஸ்பைடர் அணி வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் நடனமாடி தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் குதிரைக்குளம் பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வரும் 50க்கும் மேற்பட்ட மீன் வியாபாரிகளுக்கு நிழற்குடைகளை மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வழங்கினார். பல ஆண்டுகளாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் செயல்பட்டு வரும் நிலையில் வெயில் தாக்கம் மற்றும் மழைக்காலங்களில் அங்கே வியாபாரிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் அப்பகுதி மீன் வியாபாரிகள் முறையிட்டனர். மேலும் தங்களுக்கு நிழற்கொடை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டனர். இதனை அடுத்து உடனடியாக விக்னேஷ் கண்ணன் அங்கே மார்க்கெட்டில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் நிழற்கொடையை அன்பளிப்பாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.